நான் தான் கார்த்திங்க. நான் தேர்ட் இயர் பிபிஏ படிக்கிறேன். லாஸ்ட்டு 2 வருஷமாக நான் தான் எங்கள் கிளாஸில் ரேங்க் ஹோல்டராகவும் ஸ்டூடெண்ட் செக்ரட்டரியாகவும் இருக்கிறேன். படிப்பாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், என்னை அடிச்சுக்க எங்கள் கிளாஸில் யாருமே இல்லைங்க. பட் இப்போ என் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குங்க. ஆனால் என்னுடைய பழைய காலேஜ் வாழ்க்கை மட்டும்தான் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருதுங்க. என்னுடைய செகண்ட் இயருங்க. நான் அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எனக்குன்னு ஒரு குரூப் என்னை சுற்றி எப்போவுமே இருப்பாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் எனக்கு தெரியாதவங்க யாருமே இல்லைங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எப்போவுமே ஒன்றா தாங்க இருப்போம். நாங்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் நாங்கள் கேங்காக தாங்க பண்ணுவோம். எங்கள் காலேஜ் ஃபுட்பால் டீமில் நான் தாங்க கேப்டனாக இருந்தேன். அங்கே எங்கே மேட்ச் விளையாட போனாலும் அங்கே நாங்கள் ஜெயிச்சிருவோங்க. இப்படி அழகாக போயிட்டு இருந்த என்னோடய வாழ்க்கையில் ஏன் அந்த சம்பவம் நடந்திருக்கணும்? ஃபைனல் இயர், காலேஜ் ஃபஸ்ட்டு டே. காலேஜுக்கு எப்பவும் போல் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருந்தேன். கிளாஸுக்கு வேகமாக போயிட்டு இருந்தப்ப கெமிஸ்ட்ரி லேப்லேருந்து வெளியில் வந்த ப்ரொஃபஸர் மேலே எதிர்பாராத விதமாக இடிச்சிட்டேன். அவர் வச்சிருந்த கெமிக்கல் கீழே கொட்டி என் கண்களை பாதிச்சிருச்சு. எனக்கு இப்படி நடந்ததுக்கப்புறம் என்னால் எதையுமே பார்க்க முடியல. என்னால் எதையுமே சுயமாக பண்ண முடியல. என்னுடைய எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருட்டறையாக மாறிடுச்சு. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கண்தானம் தான் சிறந்த தானம். நானும் என் கண்களை தானம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்பெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டாஃப் என்னை பார்த்து பரிதாபப்படுறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி என் வாழ்க்கையே இருந்து போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கப்ப தான் என் வாழ்க்கைக்கு ஒருத்தர ஒருத்தவங்க இருந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறப்ப என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஆமாங்க, எனக்கு போன மாதம்தான் கண் ஆப்ரேஷன் நடந்தது. இன்னும் 2 நாளில் நான் திரும்பவும் இந்த உலகத்தை பார்க்க போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் திரும்பவும் வெளிச்சம் வரப்போகுது. ஹலோ கார்த்தி, திஸ் இஸ் டாக்டர் மது. எப்படி இருக்கீங்க? டேப்லெட்லாம் கரெக்டாக சாப்பிட்டீங்களா? உங்களோட கட்டை அவுக்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண் தெரிய போகுது. நீங்கள் திரும்பவும் இந்த உலகத்தை பார்க்க போறீங்க. உங்களுடைய பழைய பசுமையான காலேஜ் வாழ்க்கை திரும்பவும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது கிடைக்க போகுது. நாங்கள் கட்டை ஓப்பன் பண்ணும்போது மெதுவாக நீங்கள் நினைச்சோம் ரிலாக்ஸாக கோஆப்ரேட் பண்ணி பாருங்க. மெதுவாக கண் ஓப்பன் பண்ணுங்க. மெதுவாக, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. மெதுவா மெதுவா மெதுவா. சம்மதம்னு சொன்னா சாதனைகள் செய்யலாம். நாம இறந்த பின்னாடியும் இந்த உலகத்துல வாழலாம். உடல் உறுப்பு தானம். நாம் மதங்களையோ மனங்களையோ புண்படுத்துறதா தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நம்ம வாழ்ந்து முடிச்ச பின்னாடி இந்த மண்ணுக்கும் நெருப்புக்கும் கொடுக்கிற உறுப்புகளை மனிதர்களுக்கு கொடுத்தா அவங்க வாழும் நாள் வரை அவங்க மனதிலையும் உடல்லையும் நாம வாழலாம்.